குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஜாம் ரெசிபி வீட்டிலேயே செய்ய போகிறோம். இதுக்கு 4 மாதுளப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் அப்படிங்கிறதுனால நான் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் அப்படின்னா 2 எடுத்திங்கனாலே போதுமானதாக இருக்கும். இந்த மாதுளப்பழத்தை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதை ஒரு 2 வாட்டி தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம ஊற்றக்கூடாது. அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதில் நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுக்கிறோம்ல, அந்த சாறை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாரில் தான் நம்ம ஜாம் செய்ய போகிறோம். இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டு ஒரு கடாயில் சேர்த்துக்கிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு இதை நம்ம நல்லா ஊற்றி கொதிக்க விடும்போது நுரை பொங்குற அளவுக்கு நல்லா கொதிக்கும். அந்த நுரையெல்லாம் அடங்கி வரும் ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் வெறுமனே சுகர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டீங்க அப்படின்னா இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் இந்த சர்க்கரையை நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ நம்ம ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம். இதை வந்து 3 வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் கெடாமல் இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு வீட்டில் வைக்க விட மாட்டாங்க. அதுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பழமே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜாம் ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா என் குழந்தைக்கு பழமே பிடிக்காது. அவளுக்கு இந்த மாதிரியான ஜாம் ரெசிபி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.